கட்டபொம்மன் படக்குழுவினர் ஜெய்ப்பூரில் படப்பிடிப்பை தொடர முடியாமல் தவித்த தகவலை சிவாஜி மூலம் அறிந்த சாவித்திரி, வெள்ளையத்தேவன் வேடத்தில் ஜெமினியை நடிக்க வைக்க முடிவெடுத்து ஜெய்ப்பூருக்கு அவரை அனுப்ப அணியமானார். ஆசை காதலி மனைவியாகி தாய்மை பேறு அடைந்து மகப்பேறு நேரத்திற்காக காத்திருப்பதை ஜெமினி தவமாக பார்த்தார். மகப்பேறு காலம் முழுவதும் மனைவியோடு இருக்க வேண்டும் என்ற பேராவலில் பட வாய்ப்புகளை தள்ளி வைத்துவிட்டு சாவித்திரியை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார். பாப்ஜியை திருமணம் செய்தபோது வாழ்க்கையின் அர்த்தங்களை புரிய முடியாத வயது. சாவித்திரியோடு கலந்தபோது ஜெமினி எல்லாவற்றையும் உணர்ந்து ரசிக்கும் அறிவை பெற்றிருந்தார். சாவித்திரியோடு வாழும் ஒவ்வொரு நிமிடமும் என் வாழ்வின் தெய்வீக பயணமாக கருதுகிறேன் என ஜெமினி குறிப்பிட்டத்தின் உள்ளர்த்தம் இந்த புரிந்துணர்தல்தான். முதல் மகப்பேறு என்பதால் மனைவியோடு இருக்க வேண்டும் என ஆசைப்படுவது காதலின் இன்னொரு அக இலக்கணம்தானே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற காதலின் அடிநாதம் ஜெமினியின் இல்லற கவிதையில் பணிந்திருந்தது. ஜெமினி வைத்திருந்த அன்பின் ஆழத்தை சாவித்திரி உணர்ந்திருந்தாலும் இச்சூழலில் அண்ணன் சிவாஜிக்கு உதவுவதுதான் முதல் கடமை என்று நினைத்தார். கண்ணா, அண்ணன் சிவாஜி என்னிடம் உதவி என்று கேட்டுவிட்டார். தங்கை நான் உதவாமல் யார் உதவுவார்? கண்ணா, நீங்கள் ஜெய்ப்பூருக்கு சென்று அண்ணனுடைய படத்தில் நடியுங்கள் என ஜெமினிக்கு அன்பு கட்டளையிட்டார். இறைவன் பெண்களுக்கு வரம் ஒன்றை அளித்துள்ளான். தன்னை சுற்றி நடக்கும் எந்த நிகழ்வுகளையும் உணர்ந்து கொள்ளும் தன்மை அவர்களிடம் உண்டு. ஆடவரின் ஒவ்வொரு அசைவும் எந்த குறிக்கோளை நோக்கி நகர்கிறது என்பதை அவர்களால் உணர முடிகிறது. சாவித்திரியின் சொற்களை கேட்டு ஜெமினியின் முகம் காட்டிய வேறுபாடு தன்னை பிரிந்து செல்ல கணவன் விரும்பவில்லை என்பதை சாவித்திரிக்கு உணர்த்தியது. ஆயினும் ஜெய்ப்பூருக்கு அனுப்புவதில் குறியாயிருந்தார். அம்மாடி, இந்த நிலையில் உன்னை விட்டு போக எனக்கு மனம் இல்லை. வெள்ளையத்தவன் வேடத்தை வேறு யாராவது செய்யட்டும், நான் உன் பக்கத்தில் இருந்துக்கிறேன். என்னை ஜெய்ப்பூர் போக சொல்லாத என ஜெமினி மறுத்தார். என்னை குறித்து கவலை வேண்டாம். ஜெய்ப்பூர் போய் வந்த பிறகுதான் எனக்கு மகப்பேறு நடக்கும். அண்ணன் உங்களை மிகவும் எதிர்பார்க்கிறார் என அமைதிப்படுத்தி வெள்ளையத்தேவன் வேடத்தில் நடிக்க ஜெமினியை ஜெய்ப்பூர் அனுப்பி வைத்தார். சாவித்திரியின் உயரிய பண்பை குறித்து தனது சுய வரலாறு நூலில் சிவாஜி நிகழ்ச்சியை குறிப்பிட்டிருக்கிறார். கட்டபொம்மன் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு விட்டு ஜெமினி சென்னை வந்து சேர்ந்த வேளையில் சாவித்திரிக்கு இயல்பான மகப்பேறு நடந்தது. சென்னை மயிலாப்பூரில் ரோமன் கத்தோலிக்க சபையினரால் நடத்தப்பட்டு வரும் இசபெல்லா மருத்துவமனையில் 1958 ஆண்டு நவம்பர் திங்கள் 28ஆம் நாள் சாவித்திரி மகப்பேற்றிற்காக அனுமதிக்கப்பட்டார். ஜெமினி ஜெய்ப்பூரில் இருந்து கிளம்பிவிட்டதாக செய்தி வந்தது. ஜெமினி வருவதற்குள் மகப்பேறு ஆகிவிடுமோ என்ற அச்சம் கலந்த துடிப்பு சாவித்திரியிடம் காணப்பட்டது. டிசம்பர் திங்கள் 1ஆம் நாள் சாவித்திரியை ஜெமினி வந்து சந்திக்கிறார். 2ஆம் தேதி அழகான பெண் குழந்தை பிறக்கிறது. ஜெமினிக்கு எல்லையில்லா ஆனந்தம். வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஊழியர்களுக்கு, மருத்துவமனை பணிப்பெண்களுக்கும் பணத்தை அள்ளி திணித்தார். சிக்கனக்காரர் என பெயர் பெற்ற ஜெமினியை ஒரு நாள் வள்ளலாக்கிய அந்த பெண் குழந்தை விஜய சாமுண்டீஸ்வரி. மகளின் பிஞ்சு கரங்கள் செல்லமாக வருடிய ஆண்டு சாவித்திரியின் நடிப்பில் உருவான படங்கள் வெற்றி என்ற புன்னகையை தவளவிட்டன. 1951ஆம் ஆண்டு ஹிந்தியில் அசோக் குமார் மீனா குமாரி நடித்த படம் பிரணிதா. வங்கமொழி கதையை மையமாக கொண்டு இப்படம் தயாரிக்கப்பட்டது. படத்தின் பாடல்கள் மக்களிடம் சென்றடைந்ததால் படம் இலகுவாக வெற்றி படிக்கட்டில் ஏறியது. இப்படத்தின் உரிமையை தமிழில் வாங்கி நடிகர் ஸ்ரீராம் தயாரித்த படம் மணமாலை. சிறுவயதில் விளையாட்டாக மாலை மாற்றிக்கொள்ளும் சிறுவனும் சிறுமியும் பிரிந்து பெரியவர்களாகி இணைவதுதான் கதை. ஹிந்தி பாடல்களின் மட்டை தழுவி அதே பாணியில் தமிழில் உருவாக்கும் முறையை கை கொண்டிருந்தவர் இசையமைப்பாளர் வேதா. முதலாக மணமாலை படத்திலிருந்துதான் அந்த முறைமையை தொடங்கினார். மணமாலை படத்தில் உருவாக்கப்பட்ட பாடல்கள் ஹிந்தி பட பாடல்களை விட அருமையான முறையில் அமைந்தன. நிலையாக வீசும் அலை போலவே, அவர் நினைவே ஓயாமல் நெஞ்சில் கனலாகவே என்ற பாடலை எஸ் ஜானகி பாடினார். சாவித்திரிக்காக ஜானகி பாடிய முதல் பாடலாக இப்பாடல் அமைந்தது. கவிஞர் லட்சுமணதாஸ் சில படங்களுக்கு பாடல் எழுதியிருந்தார். மணமாலை படத்தில் அவருக்கு பாட்டு எழுதும் வாய்ப்பை வேதா வழங்கினார். நிலையாக வீசும் அலை போல பாடல் லட்சுமணதாஸின் உச்சம் தொட்ட பாடலாக அமைந்தது. லட்சுமணதாஸ் எழுதும் பாடல்கள் ஒரே சாயலை கொண்டதாக இருந்த காரணத்தால் மணமாலை பாடல்கள் வெற்றியடைந்தும் லட்சுமணதாஸால் மிளிர முடியவில்லை. ஜானகியின் குரலில் அமைந்த பாடலில் நடித்த சாவித்திரி தனது கலைநயமிக்க நளினத்தால் பாடல் மக்கள் மனதில் இடம் பிடித்தது. மணமாலை வெளியான ஆண்டு சாவித்திரியின் நடிப்பில் உருவான குடும்ப கௌரவம் வெளியானது. ஜெமினி கதாநாயகனாக நடித்தார். PS ரங்காராவின் விக்ரம் புரொடக்ஷன்ஸ் சார்பில் தயாரான இப்படத்தில் 14 பின்னணி பாடகர்கள் பங்கு பெற்றனர். குடும்ப கௌரவம் படத்தின் பாட்டு புத்தகத்தில் சாவித்திரியின் பெயர் முதல் பெயராக கலைஞர்கள் பட்டியலில் இடம்பெற்றது. ஜெமினியின் பெயர் 2வது இடத்தில் R கணேஷ் என இடம்பெற்றிருந்தது.
காலை மலர்ந்ததடி கண்ணே, உன் கடமையை செய்யடி பெண்ணே என பி லீலா பாடிய பாடல் குடும்ப கௌரவத்தின் வெற்றி பாடலாக ஒலித்தது. திரையுலக பயணத்திலும் வாழ்வியல் பாதையிலும் பட்டாம்பூச்சி என சிறகடித்து கொண்டிருந்த சாவித்திரியின் இறகுகளில் காலதேவன் புகழ் எனும் வரைபடத்தை தீட்டி மகிழ்ந்தான். மகள் பிறந்த ராசி சாவித்திரிக்கு மேலும் புகழை நோக்கி பயணிக்க வைத்தது. வாழ்க்கை என்றால் அது இன்பங்களின் கூட்டுக்கவிதை. நினைக்கும் பொழுதெல்லாம் அன்பின் நீரூற்று பீரிட்டு பாயும் என்று சாவித்திரி நினைத்திருந்தார். ஜெமினி கொட்டிய அன்பு சாவித்திரியின் மனதில் அப்படி ஒரு நினைப்பை விதைத்தது. படப்பிடிப்புக்கு புறப்படும் முன் சாவித்திரியை கொஞ்சாமல் ஜெமினி புறப்படுவதில்லை. திராட்சை ரசத்தை பார்க்கிலும் தேனூரும் சொற்கள் சாவித்திரி என வாழ்ந்த ஜெமினிக்கு காதலின் அடிவானம் போய் கண்டுபிடித்த பொக்கிசமாய் சாவித்திரி காணப்பட்டார். கண்ணா, மனம் என்ற தோட்டத்தில் கால் பதித்தேன் தனியாக. நீ அன்பில் அணைத்த போது தாய்மையை கண்டேன். தலைதடவி ரசித்த போது தந்தை உருவை பார்த்தேன். உன் மடியில் துகிலும் ஒவ்வொரு வேளையும் நிலவில் தொட்டில் கட்டி தூங்குவது போல் உணர்ந்தேன். உன் தோள்தான் நான் நிம்மதி பெறும் சன்னதி. என் அழுகையும் என் சினுங்களும் அங்குதான் சீராட்டப்படும். நீ இன்றி வாழ முடியுமா என ஒவ்வொரு நிமிடமும் ஜெமினிக்காக வாழ்ந்தார் சாவித்திரி. ஜெமினி குட்டி போட்ட பூனை போல சாவித்திரியை சுற்றியிருக்க ஆசைப்பட்டதின் காரணமும் இதுதான். காதலிலும் இல்லறத்திலும் ரெக்கை கட்டி பறந்த சாவித்திரியினையர் மக்கள் நல நிகழ்வுகளிலும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார்கள். காங்கிரசு பேரியக்கத்தின் மீது சாவித்திரி தனி ஈடுபாடு கொண்டவர். நேரு, காமராஜர், இந்திரா, லால் பகதூர் சாஸ்திரி என காங்கிரசின் முதன்மை தலைவர்களோடு பல பொது செயல்பாடுகளில் சாவித்திரி கலந்து கொண்டார். தமிழக காங்கிரஸ் கட்சி நிதியில்லாமல் நெருக்கடியில் சிக்கி தவித்த வேளையில் காமராஜர் அவர்களிடம் கணிசமான தொகையை நிதியாக வழங்கினார். அது மட்டுமின்றி தேர்தல் பரப்புரைகளில் தனது ஆசை கணவரோடு இணைந்து காங்கிரஸ் கட்சிக்காக பரப்புரையை செய்தார். ஜெமினியோடு கைகோர்த்து கொண்டு பெருமையாக உலா வருவதை சாவித்திரி விரும்பியதின் அடையாளம் தேர்தல் பரப்புரை பயணத்தில் தென்பட்டது. தொடரும்.